नमस्ते இது रणतिका हिंदी स्कूल நம்ம இப்போ வந்து பாஷா விஞ்ஞான் பிரவேஷ்ல பிரவீன் உத்ராதில் பாஷா விஞ்ஞான் பிரவேஷோட 4th 5th கொஸ்டின் பார்க்க போகிறோம். 4th 5th நம்ம படித்தாலே போதும், ஒன்று படித்தாலே ஆன்சர் போதும். 4th வந்தாலும் 5th வந்தாலும் ஒரே ஆன்சர் தான். भारत की संपन्न भाषा विज्ञान संबंधी भारत की संपन्न भाषा विज्ञान संबंधी कार्य के संक्षिप्त विवरण प्रस्तुत कीजिए அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் செல்வம் மொழியல். மொழியல்னா என்னது? லாங்குவேஜை பற்றி படிக்கிறது. பாஷா விஞ்ஞானது லாங்குவேஜ் பற்றின படிக்கிறதுன்னு தொடர்பாக பணிகளில் சுருக்கமான விளக்கம் சமர்ப்பிக்கவும் அப்படியான்னு. இந்தியாவின் செல்வமான மொழியியல் தொடர்பான பணிகளில் சுருக்கமான விளக்கம் சமர்ப்பிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த காரியம்லாம் பணிகள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு சுருக்கம். இப்போ பாரதிய பாஷா விஞ்ஞான் இது வந்தாலும் இந்திய மொழியலில் வரலாற்றை விவரிக்கவும். மொழியில் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த வரலாற்றை வந்து நம்ம என்ன பண்ணணும்? திக்தர்ஷன் கராய் என்னது விவரிக்கணும். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் பேரா பார்க்கலாம். பாஷா விஞ்ஞான் கா வர்தமான் ரூப் ஆதுனிக் யுக் கே உபலப்த் ஹை அப்படின்னு. பாஷா விஞ்ஞானது மொழிகளோட தற்போது வடிவம் நவீன பீரியட்னா என்னது? மாடர்ன் பீரியடில் வந்து ஒரு சாதனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தற்போதைய வடிவம் மொழியல். இப்போ வந்து மொழியல் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அந்த லாங்குவேஜை வந்து ஒரு வடிவம் இருக்குல்ல, இது இப்படி இருக்கணும், அது அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வடிவம், அதாவது இப்போ உருவான அந்த வடிவம் வந்து நவீன பீரியட், அதாவது மாடர்ன் பீரியடில் ஒரு சாதனை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ மொழியல் வந்து இப்போ மொழியல் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தற்போதைய வடிவம் வந்து நவீன பீரியடோட சாதனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சதாப்தியோ கே பரிவர்தன் और विकास के बाद उसी एक रूप मिलाते हैं. அதாவது பல நூற்றாண்டுகளின் மாற்றத்தாலும் வளர்ச்சிக்கு பிறகு இந்த வடிவம் கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாரத் கே பிராச்சீன் கால் சே கई उन्नत भाषाएं हैं. பாரதத்தோடைய பண்டைய காலத்தில் நிறைய மேம்பட்ட மொழிகள் இருந்தது அப்படின்னு. சன் 1875 பாத் 1875 பிறகு பாஷா மொழியியல் கே இதிகாஸ், அது மொழிகளோட வரலாற்று வந்து ஆதுனிக்னா என்னது? மாடர்ன் பீரியடில் தொடங்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 1875 அப்புறம் தான் மொழியலோட வரலாற்று மாடர்ன் பீரியடில் வந்து தொடங்குச்சு அப்படின்னு. மேக்ஸ் மூலர் பால்பிரக்மேன் டேல் புக் ஆதி வித்வானோ ஆகிய அறிஞர்கள்லாம் என்னது? மொழி சம்பந்தப்பட்ட, அதாவது பாஷா சம்பந்தி நய சித்தாந்த புதிய கொள்கைகளை என்ன படுத்தாங்க? அமைச்சாங்க. உன்கோனே பாரோபிய பரிவார் கி பாஷாவும் கா ஹக்ரா அத்தியன் கியா. யூரோப்பியன் ஃபேமிலிஸும் ஐரோப்பிய குடும்பத்தினரும் என்ன பண்ணாங்க? பாஷைகளை ஆழமாக ஆய்வு செய்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. லாங்குவேஜை ஆழமாக ஆய்வு செய்தனர். आज के ध्वनि विज्ञान शब्द के लिए प्राचीन काल में शिक्षा शब्द का प्रयोग होता है. அதாவது இன்றைய ஒலியான என்ன ஒலி? விஞ்ஞான் சப்த் அறிவியல் சொல் கேலியே, அறிவியல் சொல்லிருக்கு. பிராச்சீன் காலமே பண்டைய காலத்தில் சிக்ஷாங்கிற சொல்ல வந்து என்ன பண்ணாங்க? யூஸ் பண்ணாங்க. சிக்ஷாங்கிற சொல்லு தான் யூஸ் பண்ணாங்க. எதுக்கு? அறிவியல், அதாவது விஞ்ஞான் சயின்டிஸ்டுக்கு வந்து அறிவியலுக்கு வந்து என்ன, சயின்ஸுக்கு வந்து என்ன பண்ணாங்க? சிக்ஷாங்கிற சப்த தான் என்ன பண்ணாங்க? பிரயோகம் பண்ணாங்க. ஏக ஒரு புராண சப்து சாஸ்திரி, மற்றொரு பழைய சொல் வந்து சாஸ்திரி என்ற சொல். மற்றொரு பழைய சொல் என்னது? சாஸ்திரி என்ற சொல் அப்படின்னு சொல்றாங்க. எஹபி பாஷா விஞ்ஞான் கா ஏக் அங்குக, இதுதான் வந்து மொழியலோட ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லிது. மொழியலோட ஒரு அங்கம். जिन विजयों का विवेचन आजकल भाषा विज्ञान में होता है, उनका विवेचन पहले व्याकरण के अंतर्गत ही होता है. இப்போதெல்லாம் விவாதிக்கப்படும் தலைப்புகளின் மொழி சம்பந்தவை, அதாவது மொழி இப்போல்லாம் வந்து நம்ம ஏதாவது வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா
ஆஜ்கல் வந்து வந்து பாஷாவிங்கள் மொழியியல் சம்மந்தப்பட்டதாக இருக்கும், மொழியியல் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். உன் விவாச்சர் பகலே வியாக்கரன் கே அந்த இன்னைக்கு ஹோத்தாக. ஆனால் முன்னாடி வந்து என்ன பண்ணாங்க, கடந்த காலத்தில் அதாவது பகலே கடந்த காலத்தில் அவர்களின் விவாதம் எப்படி இருந்தது, இலக்கணத்தின் கீழ் மட்டுமே இருந்தது. அதாவது வியாக்கரன் கி அந்த இன்னைக்கு ஹோத்தாக, அவங்களுடைய டிஸ்கஷன் வந்து இலக்கணத்தை பற்றின டிஸ்கஷன் பண்ணிட்டு இருப்பாங்களாம். இப்போ வந்து நம்ம மொழியியல் பற்றின டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. பாணிகி ने वैदिक भाषा लौकिक संस्कृत आदि पर ध्यान दिया. பாணினி வந்து என்ன பண்ணாங்க, வேத மொழிகளையும் அண்ட சமஸ்கிருதத்தையும் என்ன பண்ணாங்க, அண்ட சமஸ்கிருதத்து மேலேயும் என்ன பண்ணாங்க, கவனம் செலுத்தினாங்க. ஹாத்தியாயன் வந்து பாணினியோட சூத்ரோப்பர் வார்த்திக் லிக்கி, பாணினியோட சூத்திரங்களில் வந்து ஃபார்முலாஸில் எல்லாம் வார்த்திக் ஒன்று எழுதினார். वार्तिक में बानिनी के सूत्रों के संशोधन परिवर्तन की आवश्यकता पदाई गई. அதாவது வந்து வார்த்திக்கில் வந்து பாணினியோட சூத்திரங்கள் வந்து திருத்தி மாற்றம் பெற்ற வேண்டியது அவசியமாக கூறப்பட்டது, அவசியம்னு சொல்லப்பட்டுச்சு. பஞ்சகி அதாவது சேஞ்ச் பண்ணாங்க. பஞ்சலி நே அப்புனே महाकाव्य में बानिनी के सूत्रों पर பாஷ்ய லிக்கா. அது பஞ்சலிங்கிற ஒருத்தவர் வந்து அவருடைய மகாகாவியத்தில் மானினியோட சூத்திரத்தை வந்து என்னது வர்ணனை, அதுக்கு வந்து வர்ணனை எழுதினார். பாரதிய வித்வான் இந்திய வித்வான்கள் அறிஞர்கள் இந்திய அறிஞர்களின் தயவால் கிருபா से दयावाल व्याकरण शास्त्र अपनी पूर्णता को पहुंचा. इसलिए पूर्णता को पहुंचाना இந்திய அறிஞர்களின் தயவால் வந்து என்னது கிராமர் சாஸ்திரம், அதாவது இலக்கண சாஸ்திரம் வந்து அது முழுமையை பகுஞ்சானுமா पूर्णताना मुलुमये अடைந்தது அப்படின்னு சொல்றாங்க. इसलिए जब यूरोप के विद्वानों ने भाषाओं का तुलनात्मक अध्ययन शुरू किया. அதனால வந்து யூரோப்பிய வித்வான்கள் இருக்காங்க, யூரோப்பிய அறிஞர்கள் இருக்காங்களா, பாஷாவோ துல்நாத்மக மொழிகளை வந்து கம்பேரிட்டிவ் ஆய்வு வந்து தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யூரோப்பியர்கள் வந்து கம்பேரிட்டிவ் ஆய்வு வந்து அதனால தான் இந்த மாதிரி வந்து அடைஞ்சதுனால தயவால் அது முழுமையை அடைஞ்சதின் காரணமாக யூரோப்பிய வித்வான்கள் என்ன பண்ணாங்க, ஐரோப்பிய பாஷையை வந்து கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ் வந்து தொடங்கினாங்க. அப்போ தான் என்னது எப்போ ஆரம்பிச்சது இப்போ வந்து संस्कृत के व्याकरण, இப்போ संस्कृत के व्याकरण சமஸ்கிருத இலக்கண புக்கில் வந்து உனக்கு பகுத் சகாயத்தா மிலி, நிறைய உதவி வந்து சமஸ்கிருத இலக்கண புக்கில் வந்து அவங்களுக்கு வந்து என்ன கிடைச்சது, நிறையா உதவி கிடைச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதை பற்றின இதெல்லாம் பண்ணுறதுக்கு உதவி வந்து இந்த புக்கில் இருந்து கிடைச்சது அப்படிங்கிறாங்க. ஆதுனிக் கால் மே ஈஷாயி தர்ம பிரச்சாரக் பாரதாயே. ஆதுனிக் கால்னா என்னது, அந்த ஆதுனிக் வந்து நவீன காலத்தில் வந்து மாடர்ன் பீரியடில் வந்து ஈசாய் கிறிஸ்டியன்ஸ் வந்து என்னது தர்ம பிரச்சாரம் பண்ண பாரதம் வந்தாங்க, இந்தியா வந்தாங்க. வேபி இசே திசாமே மார்க்கதர்ஷ ரகே, அவங்க வந்து என்ன பண்ணாங்க, போதனை எல்லா திசையிலையும் என்ன பண்ணாங்க, போதனை பண்ணாங்க. जिस प्रवेश में रखते थे उस प्रवेश की பிரசித் பாஷாவோ கா துல்நாத்மக் அத்தியாயன் करते हैं. எந்த பிரதேசத்தில் எந்த இடத்துல வாழ்கிறாங்களோ அந்த பிரதேசத்தோடைய பிரசித் பாஷா ஃபேமஸான மொழியை என்னது கம்பேரிட்டிவ் ஸ்டடிஸ் செய்வாங்க. ஈஸி பிரகார் கால்ட்வேல் தமிழ் வச்சுக்கோங்க, இது என்னன்னு தெரியல, தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னட और திராவிட பாஷாவோ துல்நாத்மக் அத்தியாயன் பிரஸ்துத் கியா. இந்த மாதிரி தான் என்னது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் திராவிட பாஷைகள்லாம் என்னது கம்பேரிட்டிவ் ஸ்டடி வந்து முன்வைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. धीरे धीरे विश्वविद्यालयों में भाषा विज्ञान का अध्ययन होने लगा. धीरे धीरे மெதுவாக வந்து யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து பாஷா விஞ்ஞான் மொழியியல் ஆய்வு வந்து தொடங்கப்பட்டுச்சு. தப் பாரதிய பாஷா வைஞ்ஞானிக் பி தயார் கோ கை. எப்போ வந்து ஒரு பாரதிய பாஷா வந்து இந்தியாவின் என்னது லாங்குவேஜ் சயின்டிஸ்ட்டும் என்ன ஆனாங்க, தயாரானாங்க. இப்போ இதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொன்றா
எப்படி இது வந்து முழுமை பெற்றுச்சு, இந்திய பாரதியால முழுமை பெற்றுச்சு. அதில் வந்து யூரோப்பியர் வந்து கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ் பண்ணாங்க. அப்புறம் வந்து சன்ஸ்கிருத் இலக்கண புக்கு வந்து அதுக்கு ஹெல்ப்பாக இருந்துச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இவங்க கிறிஸ்டின்ஸ் வந்தாங்க. அவங்க வந்து என்னது துல்நாத்மக் அந்த லாங்குவேஜோட கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ் பண்ணாங்க. அப்போ இதெல்லாம் வந்து திராவிட பாஷான்னா என்னது கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ் இதுன்னா அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக யூனிவர்சிட்டியில் வந்து என்ன பண்ணாங்க மொழியியலை வந்து தொடங்கினாங்க. அப்புறம் வந்து சயின்டிஸ்ட் மொழிக்குன்னே சயின்டிஸ்ட் வந்தாங்க. அதாவது லாங்குவேஜ் சயின்டிஸ்ட்டும் அப்போ தயாரானாங்க. கை வித்வான் இஸ் காரியமே பூரே மன்சே லகு கயே. நிறைய வித்வான்கள் வந்து இந்த காரியத்தில் இந்த ஒர்க்கில் வந்து முழு மனதுடன் தொடங்கினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பங்கால் கே சுனித் சந்திர சட்டர்ஜி பிரசித் பாஷா விங்கன் கே ஒரு லாங்குவேஜ் சயின்டிஸ்ட் யார்? பங்காலோடைய சுனித் சட்டர்ஜி. இதுதான் ஒரு ஃபேமஸான லாங்குவேஜ் சயின்டிஸ்ட். உன்கோனே இண்டோ ஆரியன் அண்ட் ஹிந்தி நாம கிரந்திக்கு ரச்சனாக. அவர் எதை படித்தார்னா இண்டோ ஆரியன் அண்ட் ஹிந்திங்கிற பேர் உள்ள ஒரு புக்கை படித்தார். பாபு ஷியாம் சுந்தர்தாஸ் நே பாஷா விங்கன் மொழியல்ங்கிற பேரில் ஒரு புக்கை படித்தார். அடுத்த ஸ்ரீ மங்கள் தேவி சாஸ்திரி நே ஏபி இஸ்மே படா யோகுதியா. மங்கள்தேவ் தாஸ்திரியும் இதில் பெரிய பங்களிப்பு கொடுத்தாரு. பாபுராய் சகசேனா கே சாமானிய பாஷா விஞ்ஞான் நாம கிரந்தி கி ரச்சனா கி. பாபுராய் சக்சேனாங்கிறது வந்து ஒரு பொதுவான மொழியல்ங்கிற ஒரு பேரில் உள்ள படைக்கப்பட்டது. பாபுராய் சக்சேனா வந்து என்ன பண்ணார்னா பொது காமன் மொழியல் அப்படிங்கிற ஒரு பேரில் ஒரு புக்கு வந்து படித்தார். தீரேந்திர வர்மா நே ஹிந்தி பாஷா கா இதிகாஸ் ஹிந்தி மொழியோட வரலாற்று அண்டு ஹிந்தி பாஷா அவர் லிபி வந்து படித்தார். டாக்டர் போல்நாத் திவாரி நே பாஷா விஞ்ஞான் கோஷ் நாம கிரந்திலையா. அதாவது மொழியியல் கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு லாங்குவேஜ் கோர்ஸ் அந்த மொழியியல் லிங்குஸ்டிக் அந்த கோர்ஸ் வந்து என்னது பேர் உள்ள ஒரு புக்கை எழுதினார். பாஷா விஞ்ஞான் கே சேத்திரமே காரியக்கருவால பிரசித் பாரதிய வித்வானோ கே நாம் யோக. பாஷா விஞ்ஞான மொழியியல் துறையில் வந்து பணியாற்றும் ஃபேமஸான என்னது இந்திய சயின்டிஸ்ட் இந்திய அறிஞர்களுடைய பெயர் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு, பார்க்கலாம். அடுத்தது டாக்டர் சித்தேஸ்வர் சர்மா ஒலி லாங்குவேஜ் அப்புறம் கிளை மொழிகள் மொழி கிளை மொழிகளை பற்றி டாக்டர் காலே கோங்கனிக்கு ஃபேமஸு. ஜக்தீஷ் கஷ்யப் பாலிக்கு. அப்புறம் பத்மசிங் சர்மா ஹிந்தி உருது ஒரு இந்துஸ்தானிக்கு. டாக்டர் கர்தேவ் பாக்ரி வந்து ஹிந்தி அர்த்த விச்சார் ஹிந்தி அர்த்த எண்ணங்கள். ஹீராலால் ஜெயின் வந்து அப்ரெப்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு வந்து என்னது ஃபேமஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க.